சந்தை பேச்சிலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ டைம் இப்போது க்ளோஸ் டு 5:45 8th April. ஸோ இது ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இந்த வீக்கெண்டில் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இந்த சீரிஸ் வீடியோஸில் பார்த்திங்கன்னா வந்து ப்ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். போன வாரம் மார்க்கெட் நான் சார்ட்டு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கு பார்க்கலாம். என்னால் வீடியோ போட முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் நான் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து நான் சார்ட்ஸ் நான் போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறேன், இந்த விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து ZERODHA லிங்க்கும் ஏஞ்சல் ப்ரோக்கிங் லிங்க் இருக்குது. இன்கேஸ் அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணல, எனக்கு வந்து கம்மி ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ப்ரோக்கரேஜ்னா நீங்கள் அந்த ரெண்டு லிங்க்கில் ஏதோ ஒரு லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கேன்ஃபினோம் இது நான் போன வாரம் போட்ட சார்ட். ஆக்சுவலாக வந்து 3rd April டேட் பார்க்கல நீங்கள். ஸோ 655.40 இருந்திருக்க மார்க்கெட்டு போன வாரம் க்ளோசிங். இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து கைண்ட் ஆஃப் இன்னைக்கு க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா டோஜி ஃபார்ம் இருக்குது. ஸோ மார்க்கெட்டுக்கு கீழே ஒரு கேண்டில் வச்சதுன்னா ஈவினிங் ஸ்டாராக ஃபார்ம் ஆகலாம். இல்லை பெரிய மூமெண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 60 ஒரு 55 ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 30 பாயிண்ட்ஸ் இந்த ஸ்டாக் இன்னைக்கு கொடுத்துருக்கு இந்த வாரத்தில். ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பந்தன் பேங்க் வந்து 320 இன்றைக்கி ரேஞ்சில் பாருங்கள். பந்தன் பேங்க் எங்கேயோ போயிடுச்சு. நல்ல ஒரு மூமெண்ட்டு கொடுத்துச்சு ஒரு கப்புள் ஆஃப் டேஸில் வந்து 330 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ரொம்ப விஷயம். இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நல்ல மூமெண்டம் எதிர்பார்க்கலாம் பந்தன் பேங்க்கில். ஓகேங்களா. சேம் கைண்ட் ஆஃப் ஹீரோமோட்டோ வந்து நான் என்ன ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஹீரோமோட்டோ இருங்க, அது போகிறக்கு முன்னாடி நம்ம வந்து ஓகே ஜி வந்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜி வந்து த மோஸ்ட் ஆஃப் டைம் சைட்வேஸ் தான். நான் கீழே பிரேக் அவுட் ஆகணும்னு எதிர்பார்க்குறேன் கீழே பிரேக் அவுட் ஆகணும்னு. ஸோ மார்க்கெட்டு பாருங்கள், ஒரு ஆக்சுவலாக இந்த பிரேக் அவுட் கொடுக்காமலே மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே லாஸ்ட் 5 days இதுக்குள்ளேயே போயிட்டுருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ட்ரெண்ட்லேருந்து பிரேக் பண்ண முடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங் மோஸ்ட்டாக நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குங்க. அது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜி வந்து ஹேவல்ஸ் இந்தியா 1173. ஸோ 1173 1267 இன்றைக்கி நல்ல மூமெண்ட்டு ஆக்சுவலாக. ஸோ போன வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்ட் 1264 1282 ஆல்மோஸ்ட் லைக் 120 பாயிண்ட்ஸ் 115 பாயிண்ட்ஸ் இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஹேவல்ஸ் இந்தியா நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணி நல்லா மூவ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷம். டைட்டன் கொஞ்சம் பேடாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. 2% ஃபால் ஆச்சு நேற்று. ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. நான் கன்சால்டேஷன் ஆகிட்டு இருந்தது. ஸோ மார்க்கெட் மேபி மேலே வரும்னு எதிர்பார்த்தேன். பட் கீழே வந்திருக்கு. பையர்ஸு செல்லர்ஸு சண்டை போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட்டு திரும்பி கீழே வரலாம். 2376 வரைக்கும் வரலாம், இல்லை மேலே போகலாம். ரொம்ப ஒரு இன்பிட்வீன் ஸ்டேட்டில் இந்த ஸ்டாக் இப்போதைக்கு இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். பாரத் பெட்ரோலியம் BPCL ஸோ 374 க்ளோஸ் டு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஓவராலாக 374 386 க்ளோஸ் டு ரேஞ்சுக்கு சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் இருக்குது. க்ளோஸ் டு 13 to 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. தென் கம்ஸ் டு ஹீரோ ஹோண்டா, வெரி குட் ட்ரேடிங் ஸ்டாக். ஸோ 2240 ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 2362. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 120 பாயிண்ட்ஸ் இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு 2380 வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 140 பாயிண்ட்ஸ் இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஸோ மார்க்கெட்டு கொஞ்சம் வீக்காக தான் லாஸ்ட் 2 days இருக்குது. ஹீரோ மோட்டார் கார்ப். ஸோ என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதான் நம்ம நான் சில ஸ்டாக்ஸ் நான் போட்டிருந்தேன். பேட்டா இந்தியா வந்து நான் ஷேர் பண்ணல. மார்க்கெட்டு பாருங்கள், எக்ஸாக்டாக பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஐ திங்க் 3rd 4th அன்றைக்கி பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்ல ஒரு ஹப்பு கொடுத்து திரும்பி கீழே டோஜி ரொம்ப ஒரு இன்டெசிஷன் மோடில் இப்போ இருக்குது இந்த பேட்டா இந்தியா. ஸோ மேபி இதுக்குள்ளே ட்ராவல் ஆகலாம், இல்லை கீழேயும் வரலாம். பட் பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டு திரும்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே வருமானு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம வந்து. ஸோ லெட்ஸ் சி. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் தான். தென் மேரிக்கோ நான் ஹோல்ட் பண்ணிட்டுருக்கேன். ஹெச்ஏஎல் வந்து நான் 2 weeks முன்னாடி ஒரு லாஸ்ட் மந்த் அனாலிசிஸில் ஹெச்ஏஎல் கொடுத்தேன். ஐ திங்க் சேனல் பிரேக் அவுட்டில் இந்த ஸ்டாக் இருந்துச்சு. சரிங்களா. ஸோ 147080 ஆல்மோஸ்ட் லைக் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 120 140 பாயிண்ட்ஸ் இந்த ஸ்டாக் இங்கே போயிடுச்சு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரஸ்ட் யூ ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ், ட்ரஸ்ட் யூ அனாலிசிஸ், everything will give rewards. என்ன பொறுத்த வரைக்கும் அதாங்க. பிகாஸ் இது உங்களுக்கு ப்ராப்பராக
தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எதுனா பிட்காயினில் ஃபோரெக்ஸில் எதுனா ட்ரேட் பண்ணலாம். தேங்க்யூ.